கவலை இல்லாம கலர் பிரிண்ட் பண்ணுங்க, அதுவும் மிக குறைஞ்ச விலையில. எப்சன் ஈகோ டேங்க் பிரிண்டர்ஸ். இது வெறும் ஃபேபுலஸ் இல்ல, இது டோட்டலி பிரிண்டபிளஸ். இன்றைய தினம் 84 விதிகள் என்பது இதுவரையிலும் இல்லாத ஒன்று. நீங்கள் வந்ததற்கு பிறகுதான் நான் படித்து பார்த்தேன் முழுமையாக. ஆய்ந்து படித்து பார்த்ததற்கு பிறகுதான் அதில் கொடுக்கப்பட்டிருக்கிற விதிகள் இதுவரையிலும் இல்லாத கூடுதல் விதிகளாக இருக்கிறது. அந்த விதிகளை நிறைவு செய்து அங்கே அனுமதி பெற வேண்டும் என்று சொன்னால் அதற்காக கூடுதல் நாட்கள் தேவைப்படுகிறது. ஆகவே 18ஆம் தேதி என்று நடத்துவதற்கு இங்கே மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்திலும் நம்முடைய காவல்துறை கண்காணிப்பாளரிடத்திலும் கடிதம் தர இருக்கிறோம். இப்போது 15 நிமிடத்துக்குள் அங்கே கடிதங்கள் வழங்கப்படும். அதற்கு பிறகு எங்களுடைய தலைமையிட்ட எடுத்து சொல்லி நாட்கள் மாற்றுவதற்கு அவரிடத்திலே அனுமதி பெறப்படும். சார், மற்ற கட்சிகளுக்கு இல்லாத ஒரு நிபந்தனைகள் இந்த மாதிரி கூட்டங்கள் நடத்துறதுக்கு ரொம்ப அதிகமாக கண்டிஷன் போடுறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இது வரையிலும் இல்லாத ஒன்று. இது எப்படி சொல்வது என்பது பத்திரிகை நண்பர்களாக இருக்கிற நீங்கள் தான் அந்த செய்தியில் வெளியிட வேண்டும். கூட்டம் வந்து 18ஆம் தேதி 18ஆம் தேதி மாற்றி வைக்கிற ஒரு நாள் பார்த்தா இல்லை. அவங்க நம்பர் ஆஃப் டேஸ் வந்து எப்படின்னா அவங்க கொடுத்துருக்க அத்தனை கண்டிஷனுக்கு இதெல்லாம் பண்ணவே முடியாது. அந்த ரோடெல்லாம் காட்டினாங்க சுற்றி நீங்கள் வந்ததுக்கு பிறகு பல இடத்துல அந்த பார்க்கிங்லாம் காட்டினாங்க. அதையெல்லாம் சரி பண்ணுறதுக்கு இவ்வளோ ஒரு 4-5 நாட்கள் முடிய முடியாது. அது ஒன்றும் கூடுதல் 2 நாட்கள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க தேவையை பூர்த்தி செய்ததற்கு பிறகு நாளைக்குள்ளே அவங்க அனுமதி வழங்குவார் என்று நம்புகிறோம். அனுமதி வழங்கவில்லை என்றால் வழக்கு மன்றத்துக்கு செல்வோம். சார், இந்த ஆளுங்கட்சியாக எதிர்கட்சி அவங்களுக்கு இவ்வளோ நிபந்தனைகள் போட்டு இல்லை நம்ம தாவேக மட்டும் இவ்வளோ என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் அது இங்கே இருக்கிற அரசியலத்தை தான் கேட்க வேண்டும். எப்படி சார் எதிர்கொள்ள போகிறீங்க? இதை பற்றி எந்த கருத்தும் சொல்வது சரியாக இருக்காது. இல்லை மழை வெயிலும் கேட்குறாங்க. அதுபோல் கண்டிஷன்ஸ் ஏதாச்சும் இது ஏற்பட்டால் என்ன சொல்ல போகிறீங்க? எவ்வளோ பேர் வருவார்கள்? அவருடைய பெயர் பட்டியல் வேணும் இதெல்லாம் கேட்டிருக்காங்க. வரைக்கும் பெயரே பூரா எப்படி கொடுக்க முடியும்? நேம்ஸ் கொடுக்கவே முடியாது. நேம் கேட்டிருக்காங்க. அத்தனை பேர் வரையுடைய நேம் வேணுங்கிறாங்க. ஐடென்டி கார்டு வேணுங்கிறாங்க. நிறைய சொல்லியிருக்காங்க எக்கச்சக்கமாக. இல்லை, விதிகளை பற்றி நான் சொல்லவில்லை. அது அவருடைய இருக்கின்ற சில விதிமுறைகள் இருக்கிறது. அதை பற்றி நான் உள்ளே செல்லவில்லை. ஏனென்று சொன்னால் அதை சொன்னால் கூட வழக்கு போட முடியும். இதெல்லாம் சுப்ரீம் கோர்ட் கேஸ் பெண்டிங் இருக்குது, சிபிஐ இருக்குதுன்னு போட்டுருவாங்க. சிலதெல்லாம் தவிர்க்க முடியாத நம்ம பேச முடியல சொல்லுவாங்க. வேறுங்க ஒரே நிமிஷம் சொல்கிறேன். சொல்லத்தான் நினைக்கிறேன், உள்ளத்தால் துடிக்கிறேன், வாயிருந்தும் சொல்வதற்கு வார்த்தையின்றி தவிக்கிறேன். சிறப்பாக நடத்தப்படும். புதுச்சேரி உள்ள கண்டிஷன் இல்லை. கால அவகாசம் போதாதுங்கிறதுனால தான் 18 மாத்திரம். அதுதான் காரணம். வேறு வழியே இல்லைங்க, டைமே இல்லைங்க. நீங்கள் வந்து ரூட்ஸெல்லாம் காட்டினாங்க. இருங்க ஒன்றும் வேண்டிய இல்லை. சும்மா ஆஃப்டர் கடை வச்சுக்கோங்க. நிறைய ரூட்டெல்லாம் காட்டினாங்க. அங்கே போய் பார்க்குறப்போ சுற்றி காட்டிட்டாங்க. கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர் கூட்டு போய் இப்படி ரவுண்ட் அடிக்கிறாங்க. இப்படி கொண்டு வாங்க வண்டினா சிங்கிள் ரோட்டில் இந்த வண்டியில் வரதுங்கிறது அவ்வளோ சுலபமாக இருக்காது. இதெல்லாம் கொஞ்சம் நாங்கள் இன்னும் கொஞ்சம் கன்சல்ட் பண்ண வேண்டியிருக்கு. இவங்களை கூட்டிகிட்டு போய் மறுபடியும் பேச வேண்டியிருக்கு. நீங்கள் கிட்டத்தட்ட நம்ம இப்படி டைரெக்டாக வருது வேண்டாங்கிறாங்க. அங்கே சுற்றி கொண்டு போய் இப்போ நான் 13 கிலோமீட்டர் சுற்றி கொண்டு வந்து விடுறாங்க. அப்போ அந்த வண்டி சிங்கிள் வண்டி வரும்போது ஒரு லாரின்னா கூட நாங்கள் வர முடியாது. சிங்கிள் காரில் தான் அது கிளியராக இருக்குது. அதில் சார் வர ரூட்டை சொல்ல பொதுமக்களுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னாங்க, டைரெக்ஷன் இங்கேருந்து வரான்னு வச்சுங்க, ஈரோட்டிலேருந்து வரணும் அப்படியே சுற்றி விட்டு சீனாபுரம் போய் இங்கே வர மாதிரி சொல்கிறாங்க. அங்கேருந்து வரை வந்து அந்த பெருந்துறையில் அந்த பக்கம் வரையிலாம் இந்த டைரெக்ஷன் போய் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 14 கிலோமீட்டர் சுற்றி வர சொல்கிறாங்க. அது சிங்கிள் ரோடு. நான் பார்த்தேன். ஒரு வேணும்னு ஒரு லாரிக்காரை வந்து லோடு பண்ணிட்டு இருந்தாலும் நம்ம அந்த ரோட்லேயே போக முடியாது. அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம்? லாரி தூக்கி வைக்க முடியும்? இதுக்கு இப்போ திடீர்னு கருத்து கேட்டீங்கன்னு நம்மளால் சொல்ல முடியாது. அவர் எதற்காக சந்தித்தார்கள் என்பதை என்னால் யூகிக்க முடியாது. இப்போதான் நான் வந்திருக்கிறேன். இருங்க, இதெல்லாம் முடிந்ததற்கு பிறகு நான் மாலையிலே மற்றோடு பேசுவேன். பேசியதற்கு பிறகு கருத்துக்களை சொல்லுகிறேன். புதுச்சேரியில் மத்திய அரசு விமர்சித்திருக்கிறது. ஒரு கவுன்சில் கூட ஆக முடியாத நிலையில் தான் இருக்காரு நயனா நாகேந்திரன். அது நயனா நாகேந்திரன் கருத்து. அவரே இல்லை, அவருடைய கருத்து அவருடைய ஜனநாயகத்தில் இருக்கிறது.
அவர் அதிமுக சேர்ந்து கொண்டாலும் கூட நன்றாக இருக்கும். பேசுவது பூரா அதிமுகவுக்கு தான் பேசி கொண்டிருக்கிறார். ஆகவே அவர் பேசுவது பாரதிய ஜனதாவுக்கு அல்ல.